பச்சை பட்டாணி குருமா, க்ரீன் பீஸ் குருமா. ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை ரொம்ப குழையாமல் வேக வச்சுக்கலாம். பட்டாணி குருமா செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். பட்டை ஒரு 4 பீஸு, சோம்பு கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் இருக்கும். தக்காளி 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான், ரொம்ப பெருசு கிடையாது. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிரும். பட்டாணி வெந்துச்சா பார்க்கலாம். வெந்துருச்சு. இவ்வளோ பட்டாணியுமே குருமா கிடையாது. இது வந்து 1/2 கிலோ பட்டாணி அளவுக்கு நைட்டே வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சாச்சு. நம்ம ஊற வச்சு செய்யும்போது அந்த வாய்க்குள் வந்து வெளியேறிடும். நமக்கு வந்து வாயு பிரச்சனை உள்ளவங்க வந்து பயமெல்லாம் சாப்பிடலாம். அதுக்கு வந்து பச்சை பட்டாணி வந்து நைட்டு ஊற வச்சு நம்ம காலையில் சமையல் பண்ணுறது. இப்போ பகலில் சமையல் பண்ணால் காலையில் ஊற வச்சா போதும். காலையிலே சமையல் பண்ணுறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம சமையல் பண்ணும்போது நைட்டு ஊற வச்சிடணும். அதனுடைய வாய்க்குள்ளே நீங்கி நமக்கு வந்து பச்சை பட்டாணி சாப்பிடும்போது எந்த வாயு தன்மையும் இருக்காது. வாயு பிரச்சனை உள்ளவங்க, வாயு பிரச்சனை பயப்படுறவங்க எல்லாமே தாராளமாக சாப்பிடலாம் இந்த பச்சை பட்டாணியை. பச்சை பட்டாணி எந்த சமையலுக்கு யூஸ் பண்ணும்போதும், இந்த மாதிரி பயிறு வகைகள் சமையல் பண்ணும்போதும் ஒரு 6 மணி நேரமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட வாய்க்கள் நீங்கி அருமையான வந்து சத்துள்ள, புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள தன்மையை பெற்றும் அந்த பயிறு வகைகள் சாப்பிடும்போது. பயிறு சாப்பிட்டாலே வந்து கேஸ் பிரச்சனை வந்து சொல்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். எந்த பயிரும் பருப்பு வகைகளும் ஊற வச்சு சாப்பிடணும். ஊற வச்சு வந்து சமையல் பண்ணி சாப்பிடும்போது வாயுத்தன்மையே இருக்காது, அதில் வாயுத்தன்மை நீங்கிரும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கும்போது ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா பொருளை வதங்கும், சீக்கிரமாக வதங்கும். இந்த பச்சை பட்டாணி குருமாக்கு நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. பாதி வந்து சுண்டல் செய்கிறதா சேர்த்து ஊற வச்சேன், வேக வச்சிருக்கேன். அதனால வந்து இதில் பாதி மட்டும் தான் சேர்க்க போகிறேன். 1/2 கிலோ பட்டாணி இதில் இருக்கும், 1/4 கிலோ பட்டாணி தான் செய்ய போகிறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு சுருள் வதங்கிருச்சு. கிராம்பும் மராட்டி மொக்கும் நுணுக்கி வச்சிருக்கேன். எண்ணெயில் வைக்கல, சும்மா தான் வந்து நுணுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து அன்னாசிப்பு சேர்க்கலாம், அன்னாசிப்பு சேர்த்துக்கலாம், பிரியாணி அளவு சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பிறகு கரம் மசாலா பொடி சேர்க்கறவங்க சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா பொடி சேர்க்கறதுனால வீட்லேயே வந்து இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டேன் ஸ்பைசி பொருள்களை.
சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்றதுக்கு அருமையான பட்டாணி, பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் பச்சை பட்டாணி குருமா செய்யும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து அது ஆறும்போது, சூடு ஆறணும்னா கொஞ்சம் கெட்டி பதமாக மாறும். அதனால எப்பயுமே வந்து கொஞ்சம் தண்ணி வச்சோன்னா நம்ம சாப்பிடுவோம். கரெக்டான அந்த லிக்விட் பதம் கரெக்டாக இருக்கும். பச்சை பட்டாணி, இந்த பச்சை பட்டாணியில் குருமா செஞ்சுருக்கேன். சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கு தொட்டுக்குள்ள சாப்பிட அருமையான பச்சை பட்டாணி குருமா, க்ரீன் பீஸ் குருமா. இந்த பச்சை பட்டாணி ரொம்ப குலையக்கூடாது. நம்ம வேணும்னா கரெக்டான பதத்துக்கு வேக வச்சுட்டு ஒரு மத்தால் அப்படி நசுக்கி விட்டுக்கலாம். தானாக வந்து குலையக்கூடாது. குழந்தைதான் அடி அந்த தோல் மட்டும் தான் இருக்கும். உள்ள சதப்பகுதியெலாம் நல்லாவே இருக்காது, மாவு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பதத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து மத்தால வந்து நசுக்கி விட்டுக்கலாம். வேணும்னா கைனால் நசுக்கினாலே இப்படி நசுக்குனா போதும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி பக்குவம் தான் பச்சை பட்டாணி வேக வைக்கிற பக்குவம். அப்போதான் குருமாக்கு நல்லாயிருக்கும். இந்த பச்சை பட்டாணி குருமாக்கு சப்பாத்தி சுட்டாச்சு. அதுவும் நெய் போட்ட சப்பாத்தி அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரையாக செஞ்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த பச்சை பட்டாணி ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஓவர் நைட் வந்து நம்ம தேவையான பச்சை பட்டாணியை ஊற வச்சுக்கணும். நான் 1/4 கிலோ பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டேன். அப்புறம் 4 பெரிய வெங்காயம், நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பட்டை சோம்பு போட்டு வெட்டி வச்ச நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தே வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி குட்டிக்கிட்டே ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு அன்னாசிப்பூ போறனா போட்டுக்கலாம், பிரியாணியில் போறனா போட்டுக்கலாம். நான் வந்து கிராம்பு, மராட்டி மூக்கு மட்டும் தான் போட்டேன். அன்னாசிப்பில் அதெல்லாம் போடல. ட்ரையாக வந்து கொஞ்சம் 4 பீஸ் எடுத்து 2 பீஸ் வந்து மராட்டி மூக்கு போடும்போது மராட்டி மூக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் வரும். அதனால் வந்து மராட்டி மூக்கு வந்து அளவை குறைச்சிட்டு கிராம்பு வந்து ஒரு 6-7 கிராம் போட்டு நுணுக்கி போட்டிருக்கேன். கரம் மசாலா அதில் இதை போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடி போடுறவங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கும் போதே உப்பு சேர்த்தா ஃபஸ்ட்டே சீக்கிரம் சூரில் வதங்கிடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரெக்டான பக்குவம் அந்த மாதிரி இறக்கி எடுத்தாச்சு. பச்சை பட்டாணி குருமா ரெடி. நம்ம இந்த மாதிரி குருமா செய்யும் போதே பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து வேக வச்சுன்னா தனியாக சுண்டல் போட்டுக்கலாம். மத்தியானம் நமக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொஞ்சம் யூஸ் ஆகும். நான் அப்படி தான் செய்வேன். பச்சை பட்டாணி குருமா வச்சாலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துப்பேன். இது சுண்டலுக்கு தான் தாளிச்சு விட்டுலாம். அப்புறம் பச்சை பட்டாணி குருமா, சப்பாத்தி. சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்குள்ள அருமையான பச்சை பட்டாணி குருமா, கிரீன் பீஸ் குருமா. எப்படி செஞ்சதுன்னா என்னோட சேனல் ராஜிங்கிற சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் வந்து பாருங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.